6 போட்டியாளர்களுடன் ஆரம்பித்த இந்த சுவாரஸ்யமான பயணத்தில் பங்கு பெற்ற அனைத்து வீராங்கனைகளிடமும் எல்லா சிறப்புகளும் காணப்பட்டது. தைரியம், போராட்டம், பயம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி என்று அனைத்தையும் வெளிக்கொண்டு வந்தனர் நமது போட்டியாளர். இறுதியில் இந்த பிரம்மாண்டமான இறுதி சுற்றுக்கு முன்னேறியது பிரியதர்ஷினி, வந்தனா மற்றும் மகாலட்சுமி. எந்த அளவுக்கு பாடியில ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை விட அதிகமா மைண்ட்ல ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ டைட்டில் வின் பண்ற சான்ஸ் எனக்கு மட்டும்தான் இருக்கு. மற்ற 2 பேரும் போட்டி போடுறது செகண்ட் பிளேஸ்க்காக தான். ஆனா இந்த சீசன் 2ஓட டைட்டில் வின் பண்ண போறது நான் மட்டும்தான். எல்லாத்தையும் தாண்டி ஃபைனல்ஸ்குள்ள வர்றதுக்கு மற்ற 2 பேராலையும் முடிஞ்சிருக்கலாம். ஆனா என்ன தாண்டி டைட்டில் வின் பண்றது அவங்க 2 பேராலையும் முடியுமா? ரின் அணு அளவும் பயமில் ஃபைனல். வணக்கம் and welcome to ரின் அணு அளவும் பயமில்லை சீசன் 2 கிராண்ட் ஃபினாலே. நம்மளோட இருக்கிறது 3 பெண்கள் who have கஷ்டப்பட்டு எல்லா மீதி கண்டெஸ்டன்ஸ் அவமானப்படுத்தி கடைசியில வந்து வின் ஆர் லூஸ் சமயத்துல ஜெயிச்சு இங்க நிக்கிறாங்க. கைதட்டலாம் for yourselves. Hey, congratulations. நாங்க யாரையும் அவமானப்படுத்தல, நாங்க ஏதோ கஷ்டப்பட்டு கடைசியில நீங்க ஜெயிச்ச சமயத்துல வந்து அவங்க எல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தாங்களே, நீங்க நாங்க ஜெயிச்சோம் அதை கண்டிப்பா சொல்லிருப்பீங்க. எனக்கு கண்டிப்பா தெரியும். அந்த ஜேக்கோட அதோட ஹாப்பினஸ்ல வந்து நீங்க வந்து ஏன்னு சொல்லி அவங்க வந்து பாவம் அழுதுட்டு இருந்தாங்க. சோ நோ ப்ராப்ளம், அது அவமானம் சொல்லலாம் ஆர் ஹாப்பினஸ் சொல்லலாம், என்ன இருந்தாலும். பட் நீங்க இங்க கடைசியில ஃபைனல்ஸ் கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் வந்திருக்கீங்க. அதை பத்தி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இவ்வளவு நாள் இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா பயம் எனக்கு இருக்கு. இன்னைக்கு பட்டர்ஃப்ளைஸ் இந்த ஸ்டமக் சொல்றாங்க. 10th 12th எக்ஸாமினேஷன் போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் போகும்போது எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, நான் தூங்கிட்டு இருந்தேன். பட் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்குமா? தூங்கிட்டு இருந்தீங்களா? பயமா இருக்கு. ஓகே, சூப்பர். ஆல்ரைட், நீங்க எப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் 10th 12th எக்ஸாம் கூட நான் பயப்படல இந்த அளவுக்கு. நிஜமாவே அப்ப கூட ரொம்ப கேஷ்ல பாத்துக்கலாம் அப்படிதான் இருந்தது. ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப பயப்படுறேன். நீங்க சொன்ன மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் வயித்துல எல்லாம் உள்ள ஃபுல்லா பறக்குது. பறந்துட்டே இருக்கும், நல்லா இருக்கும். ஏன்னா டாஸ்க்ல நீங்க கூட கொஞ்சம் பறக்க போறீங்க. ஓகே, இப்போ கடைசியா ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, இதனால பண்ணதை விட இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். டபுள் மடங்கு டிஃபிகல்ட்டா. மென்டலா ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்களா? மென்டலா ப்ரிப்பேர் ஆகணும் தான் ட்ரை பண்றோம். பட் அந்த பயத்துல எல்லாமே போயிடுது. லைக் இத்தனை நாள் அசால்ட்டா தான் சொன்ன மாதிரி சரி முடிஞ்சா பண்ணலாம், இல்லைன்னா வில் ஜஸ்ட் கிவ் அப் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருந்தோம். பட் இப்போ ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்த உடனே நிறைய பேர் லைக் ஹோப்ஸோட இருக்காங்க. அதனால இன்னும் பேனிக்கா இருக்கு. thousands of butterflies, not one or two, thousands of butterflies are flying. சரி, நீங்க 1000 பட்டர்ஃப்ளைஸ் சொல்றீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றீங்க. 10th and 12th எக்ஸாம் வரைக்கும் அந்த பயத்தோட நீங்க அதிகமா பயத்தை வச்சிருக்கீங்க. அதனால இமோஷனல் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்காக உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் நாங்க கொண்டு வந்திருக்கோம். Can we have the family members please? சோ திவ்யா, நீங்க இமோஷனல் சப்போர்ட்காக வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி நான் வந்தது இல்ல. இதுக்கு முன்னாடி நான் இத டிவிலயும் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கே ரொம்ப பயங்கரமான மோஷன்லாம் வரும் அது பார்க்கும்போது. அதனால நான் அந்த பக்கமே போறது கிடையாது. எனக்கு ரொம்ப பயங்க. ஆனா இன்னைக்கு வேற வழி இல்ல, நீ வரலன்னா எனக்காக யாரு வருவா அப்படியெல்லாம் இவங்க அழுது கேட்டனால நான் வந்துட்டேன். இப்ப கூட இவங்க இப்படி பண்ணும்போது நான் இந்த பக்கமா திரும்பி உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி மிஸ்டர் கிரேக், நீங்க தமிழ் பேசணும்னு எடுத்துக்கிற முயற்சி ரொம்ப அழகா இருக்கு. As an anchor, I am so proud of you, Greg. I'd like to thank அம்மா அப்பா. சரி, ஓகே, என்னோட புது மனைவி. ஓகே, now but moving along. So கடைசில வந்து நான் என்ன கேட்க போறேன்னா, நீங்க எமோஷனை விட்டுருங்க. இப்போ நீங்க இமோஷனலுக்காக தான் வந்திருக்கீங்க இங்க. ஆமா. பட் அவங்க வந்து டாஸ் செய்ய சமயத்துல வந்து what will be going through your mind? அது ரியலி ஸ்கேர். ரொம்ப பயமா இருக்கும் ஆப்வியஸா. ஏன்னா எனக்கு ரொம்ப பயம்.
இவ இத டிவில இத நான் பண்ணேன் அப்படின்னு டிவில பாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பயம். அது கேட்கும் போதே எனக்கு ரொம்ப பயம். எனக்கு அக்காவா இருந்துட்டு எப்படி இதெல்லாம் அவங்க செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல. நாங்க எங்க குடும்பத்துல எல்லாருமே 5 அடிக்கு மேல வளர்ந்தது கிடையாது, அது வேற விஷயம். இருந்தாலும் தைரியம் இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அடியா வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது அவங்க பிரச்சனை. டைனமைட் கம்ஸ் இன் ஸ்மால் பேக்கேஜஸ் னு சொல்வாங்க ஆங்கிலத்துல. அப்பா இப்படி சொல்லியே ரணகலப்படுத்தி என்ன பண்ணலாம்? அப்படி இமோஷனல் சப்போர்ட் நானும் இருக்கேன்ல. ஓகே நெக்ஸ்ட். சோ what do you feel she's come to the finals கடைசியா? அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே போய்டுவாங்க தான் நினைச்சேன் நானு. அப்படிங்களா? கிண்டல் பண்ணீங்களா வீட்ல அதெல்லாம் நல்லா கலாச்சி தான் இருப்போம் வீட்ல. உனக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அப்படிங்களா? ஓகே. வீட்ல எந்த வேலையும் செய்ய மாட்டாங்கன்னா ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கிறதுலாம் பெரிய விஷயங்க. சூப்பர். ஓகே, கடைசியான கேள்வி. your sister is going to be doing this, you think she is going to win? நீங்க அவங்க ஜெயிப்பாங்களா நீங்க யோசிச்சிட்டு இருக்கீங்களா? யோசிச்சீங்களா? Hope for the best. I wished her all the best for it, and it's not that she has to come first, but let her try her best. ரொம்ப டிப்ளமேட்டிக்கா சொல்றீங்க நீங்க. இட்ஸ் ஓகே if she loses, but வீட்ல நாங்க ரொம்ப தப்பா எடுக்க மாட்டோம். See, someone is going to win here. If she is going to win, then yeah, of course we all are going to feel happy, but it's a matter of competition, so we'll see what's happening. Anyway, all the best for all the அதோட அர்த்தம் நான் வந்து சொல்றேன். காம்படிஷன், let's see what's happening. நீங்க கண்டிப்பா ஜெயிச்சு தான் ஆகணும். ஜெயிக்கலன்னு வெச்சுக்கோங்க, வீட்டுக்கு வாங்க. அதுக்கு அப்புறம் சொல்றேன், மைக்ல சொல்ல முடியாது. ஓகே ரைட். எனிவே இப்போ நாங்க டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். நீங்க எல்லாம் ரெடியா இருங்க. அண்ட் இட்ஸ் a very simple deal. நாங்க உங்க ஆங்கிள்ஸ் வந்து டைப் பண்ண போறோம். அதுக்கு அப்புறம் ஒரு 30-40 அடியில வந்து உங்களை தொங்க வைக்க போறோம். அதுக்கு அப்புறம் என்னன்னு நாங்க வந்து 10 செகண்ட் கேப்ல உங்களை வந்து இந்த நம்ம பியூட்டிஃபுல் தண்ணி, ஒரு காலத்துல வந்து கூவம் ரிவர் வந்து ரொம்ப பெருமையான விஷயம். சென்னையில வந்து நீங்க வந்து கேரளா போற சமயத்துல வந்து அந்த ரிவர் தான் எடுத்துட்டு நீங்க போக வேண்டி இருந்தது. பட் இப்போ என்னன்னு இந்த தண்ணி கொஞ்சம் ஒரு கலர் மாறிச்சு. லைட்டா குடிக்கலாம், ஒன்னும் தெரியல. பட் இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டி இருக்கும். சோ அந்த தண்ணிக்குள்ள நாங்கள போட்டு ஃபுல்லா சப்மர்ஜ் பண்ண போறோம். அதாவது ஃபுல்லா போட்டு தாக்க போறோம். அண்ட் அதுக்குள்ள நாங்க 15 டைமண்ட்ஸ் வச்சிருக்கோம். சரிங்களா? இந்த 15 டைமண்ட்ஸ் வந்து நீங்க வந்து தேடி கண்டுபிடிச்சு வெளில கொண்டு வரணும். 1-1 2-2 3-3 கிடைச்சதுன்னா எவ்வளவு இருந்தாலும். பட் உங்களுக்கு வந்து 10 செகண்ட் கேப் தான் கொடுக்க போறோம். மொத்தமா 4 நிமிஷம். நிமிஷத்துல யாரு மேக்ஸிமம் டைமண்ட்ஸ் வந்து மேல கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு 10 பாயிண்ட். அதுக்கப்புறம் இரண்டாவது டைமண்ட் கணக்குல வந்து 5 பாயிண்ட். மூணாவதுக்கு வந்து அன்பார்ச்சுனேட்லி 0. ஓகேங்களா? ஆல் ரைட், லாட்ஸ் எடுக்கலாமா? சூப்பர். இவங்க வந்து கேரவான் குள்ள போறாங்க. ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபார்முலேட் பண்ணிட்டு கடைசியில வந்து இங்க டாஸ்க் வந்து எவ்வளவு அசால்ட்டா பண்ண முடியும் அந்த நினைப்புல வந்து வர போறாங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் 1 நம்பர். நீங்க டிப்ளமேட்டிக்கா சொன்னீங்க. இப்போ உங்க டிப்ளமசி எப்படி இமோஷனல் சப்போர்ட்டா மாற போகுது நாங்க பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு சின்ன பிரேக் எடுக்க போறோம். ஸ்டே டியூன்ட் டு ரின் அனுவலவும் பயமில்லை சீசன் 2 கிராண்ட் ஃபினாலே.